வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா படங்கள் குப்பை மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 கூலி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹெவி ப்ரமோஷன் வரும்போது அதோட சேர்ந்த சின்ன படங்கள் எல்லாம் வர முடியாம தவிக்கிறாங்க. ஏன்னா பயமே வந்துருது, எங்கடா நம்ம இந்த பெரிய சுனாமிக்குள்ள விழுந்து நம்ம வந்து காணா போயிருமோன்னு பயப்படுறாங்க. அதனாலேயே நம்ம தெரியல ஒரு என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுமா பின்னாடி ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு 4 படம் வந்தாலும் பரவாயில்ல, இது 5ஆவது படமா ரிலீஸ் பண்ணிருங்க, ஓடிடில வீட்டுல ஏதாவது கொடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்றதுனாலயே நம்ம தெரியல ஆகஸ்ட் 1 பாத்தீங்கன்னா 9 படம். நீங்க சொல்லுங்க, 9 படம் போய் எப்படி நம்ம ரிலீஸ் ஆகுது? இதுல பெரிய படம்னு நம்ம சொல்ல போனா ஒரு 3-4 படம் சொல்லலாம், ஓரளவு பெரிய படமா சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் படம் சொல்லலாம், தர்ஷன் படம் சொல்லலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் தர்ஷனுடைய சரண்டர் வேற அந்த படம் வேற இருக்குது. அது தவிர பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆவலை காத்திருந்த உதயா படம் வர பாத்தீங்கன்னா நசுக்கப்பட்டு உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி 9 படம் ரிலீஸ் பண்ணா எப்படி எந்த படம் வந்து நம்மளுக்கு ஓடும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த படத்தை போய் பார்ப்பாங்க? இருக்கிறதே ஒரு வெள்ளி சனி ஞாயிறு. இந்த வெள்ளி சனி ஞாயிறு எப்படி 9 படத்தை மக்கள் பார்ப்பாங்க? அடுத்த வாரத்துக்கு நீங்க போக முடியுமா? போக முடியாது. வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வந்து ஓடுமா? ஓடவே கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்க்க உள்ள சூழ்நிலையே உருவாகுது. அதுக்கு வந்து நீங்க தான் ப்ரொடியூசர் கவுன்சில தான் வந்து இன்னும் முறைப்படுத்தணும்னு நான் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நல்ல கதை அம்சங்கள் கொண்ட படம் கூட நசுக்கப்படுது. உதாரணத்துக்கு வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கெவிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தா பெரிய படங்களுக்கு மத்தியில வந்து ரிலீஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அதோடைய வந்து தியேட்டரே கிடைக்காம ரொம்ப அவசியம் ஆச்சு. யாராவது ஒருத்தவங்க நீங்க கெவினை பார்த்துட்டு நல்ல படம் என்ன நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கூட பார்த்தீங்கன்னா பெரிய படத்துக்கு மத்தியில போட்டி போட முடியாம அப்படியே நசுக்கி வந்து தூரம் கட்டப்படுது. இதுக்கு வந்து ஒரு சரியான முறையான நடைமுறைப்படுத்தி ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தெரியாதது உள்ள நம்மளாம் ஐடியா கொடுக்கப்படுது. ஆனா சின்ன படங்களோட தயாரிப்பாளர்கள் அதிகமான வட்டிக்கு வாங்கி படம் பண்றவங்க அவங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த வட்டி காசு அடைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே ஒழிய யாருமே பெருத்த லாபம் எடுத்துட்டு போன மாதிரி நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் வந்து அப்படி ஒன்றும் விஷயம் தெரியவே இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி விவசாயிங்கிற படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை அம்சம் கொண்ட படம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நசுக்கப்பட்டுச்சு. ஏன்னா 500 ரூபாய் கொடுத்து அந்த டைம்ல வெளியே வந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி விவசாயியை பார்க்க மறந்துட்டாங்க. விஜய் சேதுபதியை ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த படத்துக்கு வந்து நாங்க 10 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கொடுத்தோம்னு சொல்லிட்டு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 4 பேர் சேர்ந்து இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களால வந்து பட்டி கூட கட்ட முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா கடைசி விவசாயி நசுக்கப்பட்டுச்சு. அதனால டைரக்டரே பயங்கரமா மன உடைஞ்சார். என்னதான் ஒரு நல்லா பேசினா கூட படம் ஓடணுங்க. அதுதாங்க ஒரு டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா மறைந்துட்டாரு. அவருடைய ஆன்மா வந்து உண்மையிலே சாந்தி அடையணும். ஏன்னா அப்பேற்பட்ட படைப்பை படைச்சிட்டு ஒரு என்ன சொல்றது உடல்நிலை சரியில்லாம வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சிறிய படங்களை வாழ வைக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி ரசிகர்களும் சரி, நீங்க வந்து இந்த மாதிரி தமிழ் படங்களுக்கு வந்து நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா யார் ஆதரவு கொடுப்பா? சின்ன படம் இதுல போய் உட்கார முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நசுக்காதீங்க. ரிவ்யூவர்னாலதான் படம்லாம் கெட்டு போச்சு, ரிவ்யூவர்னாலதான் படம் எல்லாம் முக்கியா போச்சு, ரிவ்யூவர்னாலதான் இந்த படத்தையே கெடுத்துறாங்க அப்படிலாம் வந்து கூவாதீங்க. படத்துக்கு வந்து உண்மையிலே தமிழ் மக்களும் சரி ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலும் பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தி அதை வந்து இந்த படத்தை வந்து இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு படத்துக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் நாங்களே செய்யறோம் சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தே ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து ஏதாவது வழி வைங்க. ப்ரொடியூசரோட பேசுங்க. அவங்களாம் நல்லா இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவை தமிழ் மக்களும் கொடுக்கணும், தமிழ் திரையுலகமும் கொடுக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கோடி அடிக்க போதுன்னு ஒரு 5 படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் சேர்த்து சொல்றேன், 2025 5 படம் வந்து 1000 கோடி அடிக்கும்னு சொன்னாங்க. அந்த படங்கள்லாம் அடிச்சுச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஜெயிலரே வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்க போது சொன்னாங்க. 650 கோடியோட அது சாந்தமாயிடுச்சு. விக்ரம் படம் பாத்தீங்கன்னா 420 கோடியோட அதுவும் சாந்தமாயிடுச்சு. அமரன் படம் 325 கோடியோட அதுவும் அடங்கி போச்சு. இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்கணும். இந்தியன் 2 பாத்தீங்கன்னா 200 கோடி கூட அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அமைதியா அடங்கி போயிடுச்சு. அதனால 1000 கோடின்னு சொல்லி விட்டு நீங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணி இது பண்ணாதீங்க. 1000 கோடிக்குள்ள உங்களுக்கு சங்கதி வந்து படத்துல இருக்கான்னு சொல்லிட்டு யோசிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வந்து மிகப்பெரிய சக்சஸா வந்து போயிட்டு இருந்து சொல்றாங்க. நம்ம இப்போ வந்து 3 BHK பாத்தீங்கன்னா 30 கோடிக்கு எடுத்த படம் 90 கோடி வரை கலெக்ஷன் ஆகி இன்னுமே போய்கிட்டு இருக்குது. அது தவிர பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் சொல்லலாம். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து 200 கோடி தொட்டுருச்சு. 30 கோடிக்கு எடுத்த படம். மாமன், தலைவன் தலைவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல எடுத்தா கூட தயாரிப்பாளருக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்ததுனால தமிழ் சினிமா வந்து ஒரு ஆரோக்கியமான பாதையில போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அடிதடிகளை எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குடும்ப பாங்கான படங்களை வந்து மக்கள் விரும்பாக தமிழ் மக்கள் ரசிக்கிறாருங்கிறது பெரிய சந்தோஷம். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு ஃபைட் பார்க்க முடியாது. நம்ம இதுவே எடுத்துக்கிறோங்க,
குடும்பஸ்தன் பாருங்க, எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபைட்டு, ஏன்னா சில ஓடிடிலாம் சொல்லுவான் 2 பாட்டு 2 ஃபைட் இருந்தால் தான் நான் வாங்குவேன்னா சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இப்போ தானே படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அருமையான திரைக்கதைகள் உள்ள படங்கள்லாம் வந்து வர்றது வந்து பெரிய சந்தோஷம். இந்த ரேஞ்சில் போச்சுன்னா தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்படும், நல்லாவே வந்து போகும்ன்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிறிய படங்களுக்கும் நம்ம மதிப்பளிக்கணும். நம்ம அழகா சொன்னார் விஜயாண்டி பிரதர் வந்து சூப்பரா சொன்னாப்புல. விஜயாண்டி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா படம் வந்து தியேட்டருக்கு வந்துச்சுன்னா அதில் பெரிய படம் சின்ன படம் வரை எந்த விஷயமே இல்லை, எல்லாமே வந்து மக்கள் பார்வைக்கு வந்துட்டாவே அதுவும் ஒரு படம். 400 கோடி ரூபாய் எடுக்கிற படமும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்தா பார்க்குறான். 40 கோடி எடுக்கிற படமும் பார்த்தீங்கன்னா 150 கோடி எடுக்கலாம். அதுல கதை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய, படம் மக்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலாங்கிறத பார்க்கணுமே ஒழிய, இதுல சின்ன படம் பெரிய படம் வந்து தாழ்த்தி பேசுறதோ உயர்த்தி பேசுறதோ நமக்கு ஆகவே ஆகாது. சில படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து எல்லா டேரக்டர் வந்து பார்த்தா ப்ரொமோஷன் பண்றாங்க, ஆனா சின்ன படத்துக்கு வந்து போய் வந்து பேசுங்க சார் கூப்பிடும் போது அவங்க வரவே மாட்டாங்க. அங்க வேலை இருக்கு இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்து பேசுறாங்களா? பேசவே மாட்டாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இருக்கவங்க கூட ஒரு 2 பேர் அனுப்பி விடுறாங்க, இதுல 2 பேர் அனுப்பி, இப்படிதான் போயிட்டு இருக்கக்கூடிய சின்ன படத்துக்கு வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் தான் ஜெயிக்கும். 1000 கோடி அடிக்க போகுது சொன்னாங்க, ரெட்ரோ முடிஞ்சிச்சா? 1000 கோடி அடிக்க போகுது கேம் சேஞ்சர் சொன்னாங்க, முடிஞ்சிச்சா? ஸோ அதுல எல்லாம் வந்து கதைகள் வந்து திரைக்கதையும் கதையும் வந்து சரியா அமையாததுனாலதான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகலை. டக்லை படத்தை வச்சு பாருங்க, இன்ஃபுளுசரை வச்சு மீட்டிங் போட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? மிஞ்சி போனா வெள்ளிக்கிழமை உங்களால ஓட்ட முடிஞ்சு, சனிக்கிழமை ஓட்ட முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை ஓட்ட முடியல. அப்போ வந்து படத்துக்கு வந்து கதையை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் உயிரை கொடுத்து நடிச்சாப்ல கமல்ஹாசன் சார், எவ்வளவுதான் சூப்பரா பண்ணாங்க த்ரிஷா. அதை விட எஸ்பிஆர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தார் ஒரு கேரக்டராகவே. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா 200 கோடி தள்ள முடியல. சின்ன படங்களை வந்து அழகா ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்குது. அதனால தமிழ் சினிமா மக்களுக்கு வந்து, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து நான் அந்த மனநிலை மாறினதை பற்றி எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா சின்ன படத்தை எடுக்கிற சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல கூட நம்மளால பண்ண முடியும். ஒரு 10 கோடியிலேருந்து 30 கோடிக்குள்ள நல்ல படம் அமைஞ்சிருது. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய ப்ரொடியூசரும் வர்றாங்க. இந்த தமிழ் சினிமா நல்லா இருந்துச்சுன்னா நிறைய ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர்லாம் வெளியில வருவாங்க, அவங்க படம் எடுப்பாங்க. 2000 3000 பேருக்கு வந்து வேலை கிடைக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா தமிழ் மக்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம். அதே மாதிரியே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான வழிவகுத்து எல்லா ப்ரொடியூசரும் வாழணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சின்ன படங்கள் பெரிய படங்கள் பிரிச்சு பார்க்காம எல்லாத்துக்குமே தமிழ் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றதை வேண்டிக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.